Hello friends, welcome to Priya's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல புரோட்டீன் ரிச்சான ஃபைபர் ரிச்சான தட்டைப்பயிறு பீர்க்கங்காய் குழம்பு. இது வந்து கொஞ்சமா தேங்காய் சேர்த்து தான் செஞ்சிருக்கேன். சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடுக்கெல்லாம் செம காம்பினேஷனா இருக்கும். இப்போ இது என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் அளவு தட்டைப்பயிறு வந்து ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு குக்கர்ல வந்து மாத்திக்கலாம். மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு வந்து இந்த தட்டைப்பயிறு வேகிறதுக்கு அளவாக போட்டுக்கோங்க. நம்ம குழம்பு செய்கிறப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். ரொம்ப குழைய தேவையில்லை, கரெக்டாக வெந்திருந்தால் போதும். இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, அது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கிறேன். வரமிளகா போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம புளி வந்து சேர்த்த போகிறோம். தக்காளி நிறைய சேர்த்த தேவையில்லை. ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை நல்லா சாட் பண்ணிக்கலாங்க. இது வதங்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புல ஆல்ரெடி தட்டைப்பயிரில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு வந்து இந்த குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து அந்த மசாலாஸ் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து பீர்க்கங்காய் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஊற போட்டிருந்தேன். அதோட புளி கரைச்சலை வந்து எடுத்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி 1 டம்ளர் அளவு சேர்த்து மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் வந்து பீர்க்கங்காய் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து ஒரு அரை கைப்பிடி அளவு மட்டும் போட்டு வேக வச்ச தட்டைப்பயிறு ஒரு கரண்டி அளவு எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து கம்மியாக சேர்த்துருக்கங்காட்டிக்கு நம்ம தட்டைப்பயிரும் வந்து அரைச்சி ஊற்றினோம்னா இந்த குழம்புக்கு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். அப்புறம் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பீர்க்கங்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வேக வச்ச தட்டைப்பயிரை வந்து அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் அது கூடயே வந்து குழம்புக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது சேர்ந்து கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வர ஸ்டேஜில் நீங்கள் அந்த அரைச்சி வச்ச தேங்காய் தட்டைப்பயிறு பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இது தட்டைப்பயிறு பேஸ்ட்டும் தேங்காய் பேஸ்ட்டும் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு தேவையில்லை. ஒரு 2 கொதி வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.